ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய தினம் சுப முகூர்த்த தினம், சிவராத்திரி, பிரதோஷம் எல்லாம் கலந்த நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 மணி வரை, மாலை 3:15 4:15 மணி வரை. திதி இரவு 9:18 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் காலை 7:30 வரை ரோஹிணி, பின்பு மிருகசீரிடம். யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். கரணம் காலை 10:31 வரை கரசை, பின்பு 9:18 வரை வணிசை. சந்திராஷ்டமம் காலை 7:01 வரை சுவாதி, பின்பு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஆக விசாக நட்சத்திரக்காரங்கள் எப்பயுமே தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கக்கூடியவங்க தான். ரொம்ப ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், அறிவு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, அதாவது மற்றவங்க ஹெல்ப்னு கேட்டால் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆக இன்றைய தினம் ஹெல்ப் பண்ணும்போது கூட யோசிச்சு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, நல்லது. சரி, ராகு காலம் மாலை 4:06, யமகண்டம் 12:01. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்கள், ரொம்ப நாளா நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், எவ்வளோ சின்சியரா வேலை செய்யறேன். அஃபிஷியலி என்ன மாதிரி எக்ஸலண்டான ஒரு ஸ்டாஃபே கிடைக்காது. ஆனால் எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. எந்தவித திறமையும் இருக்காது, எந்தவித புத்திசாலித்தனமும் இருக்காது. அவன் பாட்டு நேராக வரான், நேராக ஆவா அப்படின்னு பண்ணுறான், பெருசாக வேலையும் செய்யறதில்ல. ஆனால் எங்கள் ஹையர் அஃபிஷியல் அவன் தான் பெருசாக புத்திசாலி மாதிரியும், அவனுக்கு தான் பயங்கரமான திறமை இருக்கு மாதிரியும், அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஓடுறதே அவனால மாதிரியும், அவனால தான் ஒரு பெருசாக லாபம் சம்பாதிக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயம் அவனை சார்ந்து வச்சுட்டு இருக்காரு. ஆனால் நான் இன்னைக்கெல்லாம் மாடு மாதிரி உழைக்கிறேன், மங்கு 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 மங்குன்னு உழைக்கிறேன், ரொம்ப சின்சியராக உழைக்கிறேன். பொதுவாகவே மேஷம் இல்லையா, மேஷத்துக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், எனர்ஜி லெவல் ஜாஸ்தி இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டாக செய்யக்கூடியவங்க. ஆனால் எனக்கு பெருசாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேப்பா, எனக்கு ஒரு பெருசா மதிப்பு கிடைக்கலையே, என்னோட பெருசா எனக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன், அட்லீஸ்ட் நீ நல்லா வேலை செய்யறப்ப ஒத்த வார்த்தை, அந்த வார்த்தை கூட கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்கிற மேஷம், இன்றைய தினம் பாராட்டு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குமா. இருந்தாலும் இன்றைய தினம் முருக வழிபாடு அப்படின்றது பண்ணிக்கோங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நான் ஃபேமிலிக்காக செஞ்சு செஞ்சு செஞ்சு, அதுதானே என்னோட வேலையே. யார் என் மேலே பாசமாக இருக்காங்க அப்படின்னாலும் உளுந்தடிச்சிட்டு செய்வேன். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் குடும்பத்துக்காக வேலை செஞ்சிருந்தேன், தம்பிக்காக வேலை செஞ்சிருந்தேன், தங்கச்சிக்காக வேலை செஞ்சிருந்தேன், எங்கள் அண்ணன் அக்கா, நான் நடுவில் இருக்க பிள்ளை, நான் 3வது பிள்ளை. எனக்கு ஒரு அக்கா இருக்குது, ஒரு அண்ணன் இருக்குது, ஒரு தம்பி இருக்குது, தங்கச்சி இருக்குது, எல்லாம் இருந்தோம். நான் தான் எல்லாரையும் கரையேற்றினேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அம்மா நீ தான்மா பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு, நீ தான் சம்பாதிச்சு கொடுக்கணும். 10வதோடு நின்றுட்டேன், சம்பாதிச்சு எல்லாரையும் கரையேற்றினேன். இன்னைக்கு எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் யாருமே என்னை பெருசாக கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன காசு பணமா கேட்டேன், அவங்களெல்லாம் ஆளாக்க தெரிஞ்சு எனக்கு என்ன ஆளாக்கிக்க தெரியாதா? நான் ஆளாவேன். நான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதிப்பேன். அதுதான் ரிஷபம். கடைசி வரைக்கும் சம்பாதிப்பேன். காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம், காசு பண்ணணுன்ற எண்ணம் டிஃபால்ட்டா ரிஷபத்துக்கு இருந்துட்டே இருக்கும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களாம் எனக்கு காசு பண்ணலாம் கொடுக்க வேண்டாம். அக்கா சாப்பிட்டியாக்கா, நல்லா இருக்கியா, ஒத்த வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஒரு இனம் புரியாத கவலை அப்படின்றது இருக்குமா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொந்த மந்தம்லாம் தோண இல்லைம்மா, எப்பயுமே அம்பிகை தான் தோணும். தினம் ஒரு அபிராமி அந்தாதி பாடல் பாராயணம் பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க. கார் ஆல்ரெடி இருக்குங்க, பையன் கார் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுருந்தா கொடுக்கலாமா வேணாமான்னு தெரில. பையன் காலேஜ் படிக்கிறான், பிள்ளைங்களுக்கு கார்லாம் வாங்கி கொடுக்குறது சேஃப்டியா? ஏன் சேஃப்டி இல்லை, வாங்கி கொடுங்க, தப்பே இல்லை. குழந்தைங்க வாங்கி கொடுக்கல அப்படின்னா நம்ம மேலே கொஞ்சம் வெறுப்பை கக்குறாங்க. எல்லாம் என் ஃப்ரெண்டோட அப்பா பாரு, அவனுக்கு ஜாக்வாரே வாங்கி கொடுத்துருக்கான், என் ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டோட அப்பா பாரு, அவனுக்கு ஸ்லேவியா வாங்கி கொடுத்துருக்கான், நீ ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றி அப்படின்ற மாதிரி நம்ம செய்கிற அத்துணை நல்லதும் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் போகுது. எது இவ்வளோண்டு விஷயம் செய்ய மாட்டோன்றோமோ அதை தான் பிடிச்சிட்டு அது நீ செய்ய மாட்டேன்ற நம்மளை வரிஞ்சு கொட்டிக்குதுங்க இல்லையா. நம்ம சம்பாதிக்கிறதே அவங்களுக்காக தான், வாழறதே அவங்களுக்காக தான் அப்படின்னு நம்ம என்ன புரிய வச்சாலும் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆக இன்றைய தினம் ஐயோ பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கு, சண்டை வேற போடுறான், என்ன பண்றது, வாங்கி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் ஒரு கார் புக் பண்ணுவீங்க, ஒரு 2 வீலர் புக் பண்ணுவீங்க. எனக்கு வீடு வேணும், எனக்கு தனியாக வேணும்னு புள்ள கேட்குறான் அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க, இருந்தாலும் பூர்வீக சொத்து வியாபாரம் வந்துச்சு, அதுல என்னோட பங்கை கொடு அப்படின்னு கேட்குறான்.
என்ன பண்றது, அவன் வீடு வாங்குறானா கேட்குறான், சரி ஓகே கொடுக்கலான்னு நினச்சின்னு இருக்கேன், கொடுக்க போறேன், இன்னைக்கு கொடுங்க. இன்றைய தினம் சுப செலவு அப்படின்றது உண்டு. பொதுவாகவே மீனம் இன்றைய தினம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக குடும்ப சுமையை நான் தூக்கிட்டேங்க. ரொம்ப நாளாக இந்த குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிட்டேன். ரொம்ப நாளாக வீட்லேயே வேலை செஞ்சு ஆஃபீஸ்லேயும் வேலை செஞ்சு சம்பாரிச்சு என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. பொதுவாக இப்போ காலம் அப்படி தான் இருக்குது. குழந்தைங்களும் கண்டுக்க மாட்டாங்க, கணவரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம் நம்மளுக்கே நிறைய நேரம் தோணாது. அப்படி தான் இருக்குது. ஆக நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் போகுது. சின்ன ஒரு வேலை செஞ்சாலே எக்ஸாஸ்ட் ஆகுறேன், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்ன, நம்ம பெருசாக சரியே சாப்பிட்றதில்ல. வேலை சாப்பிட்டுட்டா வேலை செய்ய முடியாது அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா? அதனால் வேலைன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகுது, உடம்புல போதுமான தெம்பு இல்லை. ஆக இன்றைய தினம் நம்மளோட தேக ஆரோக்கியத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. காலையில் மத்தியானம் நைட்டு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க. புருஷனுக்கு வந்து சம்பாரிச்சும் கொடுத்து சமைச்சும் கொடுத்து எல்லாம் புருஷனை எப்படி பார்த்துக்கிறோம், அதே மாதிரி குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் வேணுமா. ஆக உங்களோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்திர வழிபாடு, சந்திர காயத்ரி தினம்தோறும் 11 முறை பாராயணம் பண்ணும். இன்றைய தினம் சந்திர காயத்ரி ஒரு 21 முறை பாராயணம் பண்ணுங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸை சந்திக்கிறீங்க. அவன் என்ன பண்ணா, எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட்னராக சேர்றேன் 4 பேர் சேர்ந்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு நீ தொழில் நடத்து அப்படின்னாங்க. இப்போ தொழிலில் கொஞ்சம் சரிவை சந்திக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காசை திருப்பி கொடு, நான் பார்ட்னராக இல்லை, நான் விலகிடுறேன், பார்ட்னராக நான் கண்டினியூ பண்ண விருப்பப்படலை, நான் விலகிடுறேன்னு சொல்லிட்டு அவன் என்னை ரொம்ப ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என் மண்டையில புகுத்திட்டே இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாராவது 2 பேர் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல ஆல்ரெடி பார்ட்னரா சேர்ந்தவங்க இல்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதோ கெட்டதோ நான் உங்க கூட தொடர்றேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்றைய தினம் அந்த 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம என்ன, நீ கண்டிப்பா எவ்வளவு விழுந்தாலும் திருப்பி எழுந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால நான் பார்ட்னரா தொடர்றேன். அதுக்கு மேல என் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லியிருக்கேன், அவன் போனா போட்டோம், நாங்கள் 2 பேரும் தொடர்றோம். அதுக்கு மேலே அந்த தேர்ட் பார்ட்னருக்கு நான் இன்னொரு என் ஃப்ரெண்டு கிட்டேயும் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாம் போட்டு திருப்பி நம்ம தொழிலை டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம்ப்பா, கவலையே படாத, நம்ம சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்மை. நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்வயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனை வழிபாடு பண்ணணுமா, ஈசனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள், கொஞ்ச நாளாக வந்து பாருங்க உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்துட்டு வரீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு விதமான மனசஞ்சலோ அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ வேலை செஞ்சாலும் பெருசாக எனக்கு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கல அப்படின்றதுக்கு தான் செய்யுது. ஆக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏறக்குறைய பல வருஷங்களா வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்னோட நேமையும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்க, யாரும் இது வரைக்கும் சஜஸ்ட் பண்ணலை. ஆக நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், காலம் ஃபுல்லாக குமாஸ்தா தான் நம்ம, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்க இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் என்ன ரொம்ப ஆசைப்பட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும் நிறைய ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்களும் ஒருத்தவங்களா இருப்பீங்க. அப்போ இன்றைய தினம் உறவுகள் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா அடடா நான் இவ்வளோ நாள் பிளான் பண்ண இல்லைங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனடா போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லக்கூடிய நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் பெருமை சேர்க்கும். வாழ்த்துக்கள். துளாராசி என்பர்கள், ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் டூர் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தப்ப அதுக்கு சீட்டும் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டூர், நவகிரக டூரு இப்படியே போயிட்டு அப்படியே துவாரகா வரைக்கும் போயிட்டு அப்படியே வரோம்ப்பா. நாங்கள் ஒரு வாரம் டூருக்கான ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் போகலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த நவகிரக கோயிலை ஒரே நாளில் கவர் பண்ணிடுறாங்க, நான் அது ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன், இதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்றைய தினம் நிறைய கோயில் போகிறதுக்கும் பகவானை வழிபாடு பண்ணுறதுக்கும் முக்கியமான க்ஷேத்திரங்கள் போயிட்டு உங்களோட கர்மாக்களை தொலையறதுக்குமான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் உங்களோட பக்தி மேலோங்கும், இதில் மாற்று கருத்தே கிடையாதுமா. முடியும் அப்படின்னா
நீங்க வழிபாடு பண்ண போகும்போது ஒரு ரொம்ப எளிமையா ஒரே ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போங்கம்மா. வாங்கிட்டு போயிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோயில்ல கோசாலை இருக்கு அப்படின்னா அங்க பசுமாட்டுக்கள் கொடுங்க. இல்லைங்க அங்க கோயில்ல கோசாலை இல்லை அப்படின்னா வீட்டு பக்கத்துலயே பசுக்கள் இருக்கு, பால்கார் தாங்க வச்சிருக்காங்க, அந்த பால்காருக்கும் எனக்கும் சுத்தமா ஒத்து வராதுங்க. அதை போய் என்ன இருக்கு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வரல என்னமா இருக்கு, பசுக்களுக்கு தானே நம்ம கொடுக்க போறோம். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்து போய் கொடுங்க, நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய தினம் ரொம்ப ஒரு தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. அந்த பிள்ளை என்ன லவ் பண்ணுது, லவ் பண்ணலாமா வேணாமா, அந்த பிள்ளை லவ் பண்றேன்னுது, திடீர்னு வேண்டான்னுது, திடீர்னு சண்டை போடுது, திடீர்னு நம்பரை பிளாக் பண்ணுது, திருப்பி அன்பிளாக் பண்ணுது. அது கூட நல்லா பழகிறத விட சண்டை போட்டு தான் என்னோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, சண்டை போட்டு தான் என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த பிள்ளையை தொடரலாமா வேணாமா, இந்த பிள்ளை நம்ம லைஃப்ல வேணுமா, இது கூட நம்மளுக்கு இருக்கிற பஞ்சாயத்து, நம்மளுக்கு இருக்க டென்ஷனுக்கு இதுகிட்ட வேற ரொம்ப ஓடியாட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னால முடியல, பேசாம இது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, நான் அப்படியே விட்டு விலகலான்னு நினைக்கிறேன். இப்படி நீங்க ஒரு லவ்வர் சார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும், அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல ஹையர் அபிஷியல் சார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும், குடும்பத்துல சில பிரச்சனைகளை சார்ந்து நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும், கணவன் மனைவி உறவுல ஒரு விதமான மனஸ்தாபம் மனசஞ்சலம் இது சார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாலும், இன்றைய தினம் தெளிவான ஒரு முடிவு அப்படின்றது எடுப்பீங்கம்மா. ரொம்ப பாத்தீங்கன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இன்றைய தினம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப தெளிவான முடிவா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இன்றைய தினம் கோளறு பதிகம் ஒரு முறை பாராயணம் பண்ணுங்கம்மா. பாராயணம் பண்ணிட்டு எந்த முடிவுனாலும் எடுங்க, சிரமமான முடிவா இருக்கும், கவலையப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், ரொம்ப நாளா ஒரு விஷயத்த தேடிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளா இந்த விஷயம் கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளா இது செய்யணும் அப்படின்ற ஆசையில இருந்தீங்க. அந்த செய்யணும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது குடும்பம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை நிமித்தம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட ஒரு பர்சனலான விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும், இல்ல குழந்தைங்க திருத்துறது விஷயமா இருந்தாலும், இல்ல பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா நல்வழிப்படுத்துற விஷயமா இருந்தாலும், சொசைட்டில நம்மளோட மதிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க பல நாளா தேடிட்டு இருந்தது, பல நாளா யோசிச்சுட்டு இருந்தது, பல நாளா செய்யலாமா அப்படின்னு பிளான் பண்ணது, பல நாளா முயற்சி பண்ணது, இன்றைய தினம் வெற்றி அப்படின்றது கிடைக்கும்மா. முடியும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க ஈசன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா உறவுகள்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். காரணம் என்ன, 7 நாட்டு சனியும் போது எனக்கு உறவுகள்லாம் என்ன மாதிரி உறவுகள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா வெள்ளை கண்ணாடி போட்டுட்டு தான் எல்லா உறவும் நல்ல உறவு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சனி பகவான் தெளிவா புரிய வச்சுட்டார். அப்பா, உன்னை சுத்தி இருக்க எந்த உறவும் நல்ல உறவு இல்லப்பா, எல்லாம் ஆதாயம் கருதி மட்டுமே உன் கூட பழகுறாங்க, அன்பா பழகல, இப்படி நிறைய விஷயம் புரிய வச்சாரு. அப்ப எனக்கு புரிஞ்சு அப்படியே விலகிட்டேன். ஆனா நான் எனக்கு சேர வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு, அவங்களுக்கு நிறைய நான் செஞ்சிருக்கேன். கடனா வாங்கியிருக்காங்க, கைமாத்தா வாங்கியிருக்காங்க, அப்புறம் கொடுக்குறேன்னு வாங்கியிருக்காங்க, நானா செஞ்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி எனக்கு யோஜனைகள் இருக்கு. வரணும் அப்படின்னு பெருசா எதிர்பார்க்குறேன். இன்றைய தினம் போய் நான் கேட்டா வருமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது உறவுகள் கிட்ட இருந்து வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை ஒரு 11 முறை சுத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க கொடுத்ததை கேளுங்க, கண்டிப்பா வந்துருங்க, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைய தினம் குடும்பத்துல பாருங்க சின்ன சின்ன சலசலப்பு, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு விதமான நெருடல் வரும். நீங்க எனக்கு ஒரு 2 வீலர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. எதுக்கு 2 வீலர், ஆஃபீஸ் வண்டி தான் இல்லை வருது இல்லை போங்க அதில் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. இருக்கிற பிரச்சனையில இப்ப கார் ஒன்று தான் தேவையா, விடு, வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் பாத்தீங்கன்னா நிலைமை சுதாரிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி நான் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ஆளா நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்றது வரும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதை செய்யுங்க. பெருசா யார்கிட்டயும் ஆர்கியூ பண்றது அப்படின்றது வேண்டாம். உங்களுக்கு நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட கம்ஃபர்ட் உங்களுக்கு முக்கியம். நம்ம சம்பாதிச்சு நம்மளை சார்ந்தவங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும், ரொம்ப நாள் கஷ்டப்பட முடியாது இல்லையா. ஆக உங்களுக்கு எது திருப்தியோ அதை செய்யுங்க. யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க, பொறுமையா டீல் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். முடியும் அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.
மீன ராசி அன்பர்கள் ரொம்ப நாளா நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்னே இருக்கு. நல்லா சாப்பிட முடியல, நல்லா தூங்க முடியல, ஒரு விட்டேத்தியான வாழ்க்கையா இருக்கு. பொதுவா காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம் மீனம், எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, மீனத்துல பிறக்கிறதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இந்த மாதிரிலாம் நாங்க சொல்லிட்டு இருந்தாலும் ஏண்டாப்பா மீனத்துல பிறந்தோம்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களும் சிலர் இருக்கதான் செய்றாங்க. நாங்க ரொம்ப நாளா நிம்மதி இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கதான் செய்றாங்க. அப்படி எது சார்ந்து உங்களுக்கு நிம்மதி இல்லை, குடும்பம் சார்ந்த நிம்மதி இல்லை அப்படின்னாலும், எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு இவங்கெல்லாம் என்னை இரிட்டேட் பண்றாங்க, அது சார்ந்த நிம்மதி இல்லை அப்படின்னாலும், வேலை செய்யற இடத்துல பலவிதமான பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிறோங்க, அது சார்ந்த நிம்மதி இல்லை அப்படின்னாலும், வேலை பளு எங்களுக்கு அதிகரிக்குதுங்க, எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ப்ரெஷர்ஸ் இருக்கு, அதனால எங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னாலும், எங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இல்லை, அதனால எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னாலும், எந்த விதத்துல உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னாலும், இன்றைய தினம் அந்த நிம்மதி அப்படின்றத அனுபவிப்பீங்கம்மா. கவலைப்பட வேண்டாம். முடியும் அப்படின்னா காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு, எல்லா கோயிலையும் இப்ப காலபைரவர் இருக்காரு இல்லைங்களா, ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு காலபைரவனை வழிபாடு பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு போங்க, நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பல நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேம்மா. நன்றி.